ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் 2 டைப் ஆஃப் சேவிங்ஸ் காமனாக தெரியும். ஒன்று எஃப்டி, இன்னொன்று ஆர்டி. அண்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டி பற்றி அவேர்னஸ் இருக்காது. பட் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே எஃப்டினா என்ன, ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்ன அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் யாருக்கு சூட் ஆகும், ரெக்கரிங் டெபாசிட் அதாவது ஆர்டி யாருக்கு சூட் ஆகும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எல்லாருக்குமே ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். நம்ம எஃப்டி போகலாமா இல்லை ஆர்டி போகலாமா அப்படின்றது. ஸோ பார்த்தீங்கன்னா எஃப்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு வேல்யூ ஆர் அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமா உங்களுக்கு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் ஆகுது அப்படின்றது தான் எஃப்டியோட கான்செப்ட். ஆனால் இதுவே ஆர்டின்றது எப்படின்னா ஒரு எஸ்ஐபி மாதிரி. தோ நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எஸ்ஐபி போட்டு மார்க்கெட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு சேஃபஸ்ட்டு ரிட்டர்ன் எதனா கிடைக்குமா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. மினிமலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஆர்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் மந்த் ஆன் மந்த் ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் சேவ் பண்ணணும், அட் த சேம் டைம் அந்த அமௌண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கேன் கோ ஃபார் ஆர்டி. ஸோ மந்த் ஆன் மந்த் ஒரு அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டில் டெபிட் ஆகிடும். ஸோ அது அக்யூமுலேட் ஆகிட்டு உங்களுக்கு டுவர்ட்ஸ் த மெச்சூரிட்டி அந்த அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டோடு உங்களுக்கு ரீபே ஆகும். ஸோ எஃப்டிக்கும் ஆர்டிக்கும் மேஜராக என்ன டிஃப்ரென்ஸ், அது எப்படி யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லம்சமாக நீங்கள் போட்ட அமௌண்ட்டு அதை எடுக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆர்டி அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக மந்த் ஆன் மந்த் ஆர் ஒரு ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் அதை போட்டுக்கிட்டு வருவீங்க. ஸோ இது குவார்ட்டர்லியாக இருக்கலாம், மந்த்லியாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ எஃப்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கொஞ்சம் ஹையராக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே லம்சமாக போடுறதுனால. அண்ட் ஆர்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் யூஸ்வலாக இருக்கிறத விட எஃப்டியை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அது மந்த் ஆன் மந்த் தான் அந்த அமௌண்ட்டே போடுறீங்க. ஸோ அந்த மாதிரி கேஸில் இருக்கும். டென்யூர் பார்த்தீங்கன்னா எஃப்டிக்கு 7 டேஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஆனால் ஆர்டி நீங்கள் 7 டேஸ் அந்த மாதிரிலாம் இது பண்ண முடியாது. 6 மந்த்ஸ் மினிமம் 6 மந்த்ஸ் டு 10 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், போட்டுக்கலாம், ஆர்டி போட்டுக்கலாம். தென் இன்ட்ரெஸ்ட் பே அவுட் எஃப்டி பொறுத்த வரைக்கும் மந்த்லி, குவார்ட்டர்லி, இயர்லி இந்த மாதிரி இருக்கும். ஆர்டி மோஸ்ட்லி அட் மெச்சூரிட்டி தான் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கைக்கு கிடைக்கும். அண்ட் லிக்விடிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்குமே நீங்கள் வேணுன்றப்போ ரெண்டுமே க்ளோஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன பெனால்ட்டி ஆர் வாட் எவர் இட் இஸ் போடுவாங்க. ஆர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அக்ரூ ஆகிருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் டில் டேட் உங்களுக்கு 3000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அக்ரூ ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா, அர்லியராக விட்ரா பண்ணுறீங்கன்னா அந்த 3000 ரூபாவும் கைக்கு கிடைக்காது. அதுலேருந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் பேங்க் சார்ஜஸ் எடுத்துகிட்டு தான் மீதி கொடுப்பாங்க. ஸோ யாருக்கு இது யாருக்கு பெஸ்ட்டு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குது, அது ஏர்ன் பண்ணணுன்னா எஃப்டி பெஸ்ட்டு. இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் சேவ் பண்ணணுன்னா ஆர்டி பெஸ்ட்டு. ஆர்டி